நீங்க ஒரு டிசைன்ல FES ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆகணுமா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட், டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் FEA இந்த 5 சப்ஜெக்ட்ல வரும். அதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்? நீங்க ஒரு CFD இன்ஜினியரா போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா மேபி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தெரியாது, பட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக தெரியும். CFD அப்படிங்கிறது கம்ப்யூட்டேஷன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். Those who are having a very good skill about CFD, computation fluid dynamics, number 1. அப்போ computation fluid dynamics உங்களுக்கு நல்லா தெரியும்னா இதோட பேஸ் engineering mechanics and fluid mechanics. இந்த fluid mechanics தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா fluid dynamics, especially PG வச்சுக்க மாட்டாங்க, PG fluid dynamics. அப்போ CFD இன்ஜினியரா நீங்க 1 லட்சமோ 1.5 லட்சமோ நீங்க சம்பளம் வாங்கணும்னா இந்த நாலேஜ் தரணும். at the end of final year கண்டிப்பா இந்த ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் ஜாப் ஜாயின் பண்ணிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு இப்படி ஒரு பாத் இருக்கு, இதெல்லாம் போகணும்னு விஷயம் தெரியாதனால, ஒரு அவேர்னஸ் இல்லாதனால கிடைச்ச ஜாபுக்கு போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து ஏஐ கனெக்ட் பண்றது. ஏஐ கனெக்டட் வித் CFD, ஏஐ கனெக்டட் வித் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், இதெல்லாம் அடுத்த லெவலில் கனெக்ட் பண்ணுறது. பட் இந்த ஸ்கில்லை நீங்கள் எவ்வளோ தக்க வச்சுருக்கீங்களோ அதுக்கு பயணம்